ஹலோ, இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து மிளகு ரசமும் காளான் வறுவலும். இது ஒரு டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. இப்போ ஒரு 25 கிராம் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மிளகும் சீரகமும் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது இல்லாமல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையுமே போட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் பொடியாக அரைச்சிட்டு வந்த மிளகு சீரகத்தோட இந்த கார்லிக் 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு வந்த பாத்திரத்தில் இந்த தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதோட பல்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த தக்காளியை வந்து அந்த பூண்டோடு சேர்த்து மிக்சியில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு தக்காளியும் எடுத்துக்கிறேன். எப்பயுமே ரசம் செய்யும்போது புளியின் அளவை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இதில் மிளகு சீரகம் மட்டும்தான் நல்லா பொடியாக அரைச்சிருக்கணும். மற்றபடி பூண்டு, தக்காளி இது ரெண்டும் 1-2 இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாலே போதும். இதையும் வந்து அந்த தக்காளி பல்போடு சேர்த்துட்டு மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா கரைச்சி அட்லீஸ்ட் 3 தடவை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து அதோட தண்ணியை வந்து இந்த ரசத்தோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கையில் அந்த தக்காளி சக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக பிசைஞ்சு விடுறேன். இது இல்லாமல் இப்போ இன்னொரு கப் ஆஃப் வாட்டரும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடுறேன். இதே டைமில் இன்னொரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கடுகு, சீரகம், பெருங்காயம் இதை முதல்ல எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சிவப்பு மிளகாயை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த சிவப்பு மிளகாயை முழுசாக போட்டுட்டீங்க அப்படின்னா ரசம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். பெப்பரோட காரம் தான் அதிகமாக தெரியும். உங்களுக்கு ரசம் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா இதை கிள்ளி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரசம் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த தாளிப்பை வந்து கொதிக்கிற ரசத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்த்துக்குவோம். அதுக்கு வந்து ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதிலே வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை இலைகள், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தளிச்சுக்கணும். இதே சமயத்தில் உங்ககிட்ட பூண்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூமையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம் வேகிறதுக்காக இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ ஒரு ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை நல்லா அரைச்சி பொடியாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மூடியை திறந்து பார்த்தேன்னா நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கும். இதை மெதுவாக கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் மூடி போட வேணாம். இப்படி திறந்து விட்டுட்டே கிளறும் போது தான் அதில் இருக்க தண்ணி வந்து வற்றும். இது 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து குடைமிளகாய் இருந்துச்சுன்னா அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது காரத்துக்குன்னு பார்த்தா பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, சோம்பு இதுதான். இதை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இதை இறக்கி வச்சிடறேன். இந்த 2 ரெசிபிலையும் வந்து மிளகு வந்து அதிகமாக இருக்கனால
கோல்டு காஃப் இருக்கிற டைமில் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.